இதை கொண்டு வரும்போதுதான் உங்களுடைய ஆவியில ஒரு பலன் கிடைக்கிறத நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய ஆத்மாவில் ஒரு பலன் கிடைக்கிறத நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய ஆவியில் இருக்கிற எல்லா வகையான நெருக்கங்களும் மாறும். உங்களுடைய இருதயத்தை ஒடுக்குகிற நெருக்கங்கள் மாறும். உங்களுடைய இருதயத்துல ஏதோ ஒரு வகையில டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, உங்களுடைய முகத்துல அது தெரியுது. அந்த சூழ்நிலைகள்லாம் மாறணும் அப்படின்னா நீங்க ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. ஆவியோடு நீங்க உண்மையோடு தேவனை ஆராதிக்கும் போதுதான் இந்த ஆவி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை பார்க்குது. ஆத்மாவில் ஒரு பெரிய விடுதலையை பார்க்க முடியும். அவர் எந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குகிற தேவன். அப்படி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்துல ஆண்டவரே நீங்க தான் உங்களை சாத்தான் கையில கூட விட்டு கொடுக்கறது இல்லை, சத்துருக்களின் கையில விட்டு கொடுக்கறது இல்லை, எந்த சூழ்நிலையின் கையில எங்களை நீங்க விட்டு கொடுக்கறது இல்லை. ஒருவேளை எங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் எவ்வளவு வேணாலும் வரலாம், அது ஒன்று எங்களை சேதப்படுத்தாது என்பதை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம்ப்பா. சாத்தான் ஏகிற எல்லா அக்கினி ஆஸ்திரங்களையும் நீ நிர்மூலமாக்கி போக பண்ணுகிறீர் ஆண்டவரே, அவிந்து போக பண்ணுகிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமான சாத்தானுடைய ஆயுதங்களை எல்லாம் அவிந்து போக பண்ணுகிறீர், ஒன்றுமில்லாமல் போக பண்ணுகிறீர் ஆண்டவரே. நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நீரே எங்களை காக்கிறவர், நீரே எங்களை காண்கிறவர், எங்களுடைய கால்கள் சறுக்க விடாமல் காக்கிறவர், எங்களுடைய கால்கள் சருக விடாமலே காக்கிறவர். சத்துருடைய எந்த ஒரு கண்ணிகளிலேயும், இந்த உலகத்தாருடைய எந்த ஒரு கண்ணிகளிலேயும் தீங்கு நிகழப்போகிற எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் அகப்பட்டுக் கொள்ளாமல் எங்களை காக்கிற தேவன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், 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 உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ராஜாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எந்த சூழ்ச்சியும் எங்களை ஒன்றும் செய்யாது, எந்த சூழ்ச்சியும் எங்களை ஒன்றும் செய்யாது, எந்த சூழ்ச்சியும் எங்களை ஒன்றும் செய்யாது. எங்களை துரத்துகிறவர் சாத்தான் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எங்களை துரத்துகிற சத்துருவினால் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எங்களை துரத்துகிற பல வகையான தேவைகள் அல்லது எங்களை துரத்துகிற நிந்தைகள், எங்களை துரத்துகிற எத்தனையோ நீங்காத சூழ்நிலைகள் எல்லாவற்றிற்கும் தேவன் ஒரு முடிவை கட்டுவார். அன்னைக்கு பார்வோனும் அவனுடைய ஜனங்களும் அவனுடைய ரதங்களும் அவனுடைய குதிரைகளும் அவனுடைய ஆயுதங்களும் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தின போது எல்லாவற்றையும் தேவன் சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கடித்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மை துரத்துகிற எல்லாவற்றையும் தேவன் மூழ்கடிக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் ஒரு முடிவை கட்ட வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு நீங்க பார்க்கிற இந்த எகிப்தியரை இனிமே பார்க்க மாட்டீங்க என்றாரு. அதே தேவனை தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். நம்மை துரத்துகிற விடாமல் துரத்துகிற நிந்தைகள், விடாமல் துரத்துகிற அவமானங்கள், விடாமல் துரத்துகிற தேவைகள், விடாமல் துரத்துகிற பலவீனங்கள், விடாமல் துரத்துகிற வியாதிகள் அல்லது விடாமல் துரத்துகிற சண்டைகள், விடாமல் ஏதோ ஒண்ணு உங்களை துரத்திக்கிட்டே இருக்குது. நீங்க உணர்றீங்களா? இந்த கால வேளையில ஆவியானவர் சொல்லுகிறார், இது எப்படா விலகும், எப்படா நீக்கும், எப்படா மாறும், எப்படா ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு ஏங்குகிற உங்களுடைய இதயத்தை தேவன் காண்கிறார், காண்கிறார், காண்கிறார். அப்படியே ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்களுடைய இதயத்தை தேவனுக்கு நேராக நீங்க கொண்டு வாங்க, உங்களுடைய ஆவியை தேவனுக்கு நேராக கொண்டு வாங்க. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற சஞ்சலங்களையும் வருத்தங்களையும் அறிந்திருக்கிற தேவன், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற போராட்டங்களை அறிந்திருக்கிற தேவன் நிச்சயமா ஒரு முடிவை கொடுப்பான். நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ, நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. பார்த்து இதுவரைக்கும் யாருமே எங்களை விட்டு கொடுக்கலாமா? அவங்க எங்களை கெடுத்துருவாங்களோ, இவங்க எங்களை கெடுத்துருவாங்களோ, அல்லது இந்த பிரச்சனை எங்களை கவலைப்படுத்திடுமோ, அந்த பிரச்சனை எங்களை தாழ்ந்து போக பண்ணிடுமோன்னு எத்தனையோ பயந்தோம்ப்பா.
எதுலையும் நீங்க விட்டு கொடுக்கல ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம்ப்பா, நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இனிமேல் எங்களை விட்டு கொடுக்க மாட்டீங்கப்பா. ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க, நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. என்ன ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க, நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலே, விட்டு கொடுக்கலே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலே, விட்டு கொடுக்கலே, விட்டு கொடுக்கலே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலே. ஆமாண்டவரே, நீங்க தான் ஆட்சி தேர்ச்சி எங்களை அரவணைக்கிறீங்கப்பா. நீங்க தான் எங்களை ஆதரிக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க தான் நல்ல தகப்பனாக தூக்கி சுமக்கிறீங்கப்பா. கல்லறிகிற மனிதர்கள் முன்பாக கரைப்பட்டு இருக்கிற வாழ்வை கண்டு நீங்க தான் கல்லறிய விடாம எங்களை காத்து கொண்டீங்கப்பா. கல்லறிய விடாம நீங்க எங்களை காத்து கொண்டீங்க ஆண்டவரே. அற்ப விசுவாசம் நிறைந்த எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் அதிசயமானவைகளை செய்றீங்கப்பா. அங்க கொஞ்சம் விசுவாசம் உள்ளவங்க தான், அற்ப விசுவாசம் உள்ளவங்க தான். ஆனால் எங்க வாழ்க்கையில எத்தனையோ புயல் வருகிறது, எத்தனையோ போராட்டங்கள் வருகிறது, எத்தனையோ நாங்கள் எதிர்கொள்ள முடியாதது எங்கள் திராணிக்கு மேல வருது ஆண்டவரே. ஆனால் நீங்க அதிசயமா அவைகளை கடக்க பண்ணுறீங்க ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. அதே ஆண்டவர் நம்ம நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அல்லேலூயா, துதி மகிமை என்றும், அல்லேலூயா, துதி மகிமை, அல்லேலூயா, துதி மகிமை என்றும், அல்லேலூயா, துதி மகிமை. இயேசு ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா, எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானில் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டையும் முன்னே நின்றாலும், யோர்தானில் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டையும் முன்னே நின்றாலும், பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, கர்த்தர் என்னுடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. அப்படியே பார்த்து சொல்லுங்க. பயமும் இல்லை, கலக்கம் இல்லை. சொல்லுங்க. எனக்கு பயம் இல்லப்பா, யோதாமா பயம் இல்லப்பா, கர்த்தர் என்னுடனே. சொல்லுங்க. அடி கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். எனக்கு எங்களுக்கும் பயம் இல்லை. எரிகோ முன்னாடி கேட்டோம், யோர்தான் எனக்கு முன்னாடி வரட்டும். இந்த சூழ்நிலையும் ஓசன்னா எனக்கு ஜெயம் தரக்கூடியவர், எனக்கு ஒரு ஜெயம் தரக்கூடியவர், எனக்கு ஒரு வெற்றி தரக்கூடியவர். ஓசன்னா ஜெயம் நமக்கே. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு தரக்கூடியவர், எல்லாவற்றிற்கும் மாற்றத்தை தரக்கூடியவர். ஓசன்னா ஜெயம் நமக்கே. அற்புதமே அவர் நடத்துதலே,
மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அற்புதமே அவர் நடத்துவதே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே நன்றி சொல்லிட்டே இருக்கேன். ஒரு அதிசயமான நடத்துதல் உங்க வாழ்க்கையில வெளிப்படும். ஒரு அற்புதமான நடத்துதல் உங்க வாழ்க்கையில வெளிப்படும். ஆண்டவர் உங்களை அற்புதமா நடத்துவார், அதிசயமா நடத்துவார். நீங்க கலங்கவே தேவையில்லை. எந்த சூழ்நிலைகள் முன்னாடி இருந்தாலும் கலங்காதீங்க, எந்த சூழ்நிலை பின்னாடி இருந்தாலும் கலங்காதீங்க. உங்களுக்கு எதிரான எந்த சூழ்நிலையும் பார்த்து புலம்பாதீங்க. நிகழ்காலத்தில் இருக்கிறது கர்த்தர் மாற்றுவான். வருங்காலத்துக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் செய்வான். நீங்க ஒன்றையும் குறித்து கலங்காம, கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு நடக்கிறார், கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி தேவ சமூகத்துல நீங்க தேவ பலனை பெற்றுக் கொள்ளுங்க. தேவ வல்லமையினால இடை கட்டப்படுங்க. தேவன் தாமே உங்களுடைய கால்களை மான்கால்களை போல மாற்றுவாராக. தேவன் தாமே உங்களுடைய இருதயங்களை சிங்கத்துக்கு ஒத்த இருதயத்தை போல மாற்றுவாராக. தேவன் தாமே காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை உங்களுடைய வாழ்விலே காண பண்ணுவாராக. அப்படியே ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுங்க, இயேசு என்னும் நாமமே எங்கள் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே எங்கள் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே எங்கள் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் சொல்லுங்க, இயேசுவின் நாமம் உங்களுடைய உள்ளத்துல மகிழ்ச்சியை தரும். இயேசுவின் நாமம் என்னுடைய பயத்தை மாற்றும். இயேசுவின் நாமம் எங்களை பலப்படுத்தும். அன்னைக்கு 38 வருடமா இருந்த மனிதனுடைய கால்களை பலப்படுத்தின இயேசுவின் நாமம். அம்மே என் நேசரேசுவை நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நான் அவரை போற்றி பாடுவேன், அவரை போற்றி பாடுவேன், அவரை போற்றி பாடுவேன், அவரை புகழ்ந்து பாடுவேன். அவர் எனக்கு நன்மை செய்யக்கூடியவர், அவர் எனக்கு அதிசயம் செய்யக்கூடியவர், எனக்கு தன்னுடைய வல்லமையை காண்பிக்கக்கூடியவர், என்னை மகிழ்ச்சியாக்கக்கூடியவர், என்னை பலப்படுத்தக்கூடியவர், என்னுடைய பேரை பெருமைப்படுத்தக்கூடியவர், என்னுடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவர், என்னுடைய கவலைகளை மாற்றக்கூடியவர், என்னுடைய எல்லா வகையான நெருக்கங்களையும் நீக்கி போடக்கூடியவர். நன்றி 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 நன்றி. ஓ தேவனே, நான் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ராஜாவே, நாங்களும் உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். உங்களுடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், வல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், அதிசயமான நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், அற்புதமான நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நேற்று இன்று என்று மாறாமல் இருக்கிற நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஜனங்களை நீ பலப்படுத்துகிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஜனங்களை நீர் ஆறுதல்படுத்துகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஜனங்களை நீ திடப்படுத்துகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உடைய பிள்ளைகள் மேல நீ அசைமாடுகிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே, நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே, நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே, நன்றியோடு போய் துதிக்கிறோம். ஆவியானவரே, நன்றியோடு நாங்கள் போய் துதிக்கிறோம். ஆவியானவரே, வாழ்க வாழ்க வாழ்க. நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே,
நன்றி நன்றி நன்றி. நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்ன வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்ன தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, என்ன வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்ன தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால நினைச்சு பார்க்க முடியல. ஆண்டவருடைய சமூகத்துல எங்களுக்கு நான் வாழ வைக்கிற தெய்வம் அப்பா. நீங்க கரத்தை எங்களுக்கு நேரம் நீட்டினாக்கா நாங்க ஆசீர்வாதமா இருப்போம்ப்பா. தனிமையில நாங்க நடக்கும் போது எங்களுக்கு துணையா வருகிறவர், நாங்க தவறும் போதெல்லாம் எங்களை தாங்கி கொள்ளுகிறவர். நீங்க இல்லாம இந்த உலகத்துல நாங்க கடக்கிறது கஷ்டம் ஆண்டவரே. நீங்க இல்லாம இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளிலையும் நாங்கள் கடக்கிறது கஷ்டம் ஆண்டவரே. காலையில தொடங்கி இரவு முடிவதற்கு முன்பாக எத்தனையோ தொல்லைகளை நாங்க பார்க்கிறோம், எத்தனையோ போராட்டங்களை பார்க்கிறோம், எத்தனையோ எங்களை கோபம் ஊட்டுகிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம், எத்தனையோ எங்களை காயம் உண்டாக்குகிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஏனாலும் ஒரு நாள் நம்ம முடிப்பதே பெரிய விஷயமா இருக்குப்பா. நீங்க இல்லாம எங்களால ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்க்க முடியல ஆண்டவரே. நீங்க தான் இது வரைக்கும் எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா. இனிமேலும் நீங்க தான் எங்களை நடத்துகிற தெய்வமா இருக்கிறீங்கப்பா. இது வரைக்கும் நீங்க தான் எங்களை நடத்தின தெய்வம், இனிமேலும் நீங்க தான் எங்களை நடத்துகிற தெய்வம் ஆண்டவரே. உடைய முகத்தை நாங்க நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உடைய முகத்தை நாங்க நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இது வரைக்கும் எங்களை கைவிடாம நடத்தினாங்க, யாருக்கு இனி ஒப்பு கொடுக்காம நடத்தினாங்க, எங்களை விட்டு கொடுக்காம நடத்தினவ ஆண்டவரே. எங்களை எந்த இடத்துலையும் துக்கப்படுத்துகிற மனிதர்கள் கண்களுக்கு மறைத்து கொண்டவர், எங்களை வெட்கப்பட விடாமல் இதுவரைக்கும் அற்புதமாய் நடத்தி வருகிறவர். தொடர்ந்து உடைய சட்டைகளில் மறைந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். தொடர்ந்து உடைய நிழலிலேயே நாங்கள் பயணம் பண்ணுவதற்கு வாஞ்சிக்கிறோம். அன்னைக்கு இஸ்ரவேலர்களுக்கு மேகஸ்தம்பமாய் இருந்து நடத்தின தேவன் எங்களை நடத்துவீராக என்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை நடத்துவீராக என்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசை, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசை. கையில் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் எங்களை செம்மையான பாதையில, ஒரு ஜெயமுள்ள பாதையில நடத்துவாராக என்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல குயவனாக இருந்து எங்களை வணைந்து வழி நடத்துங்க. இந்த உலகத்துல நாங்களும் ஒரு ஜெயமுள்ள பாத்திரமாய் ஜொலிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எல்லா துதியும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம்.